Welcome to Live in CA Funstar channel. இன்னைக்கு June 3rd ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. Make use of the link in the description and in the pinned comment. So the first news is World Bicycle Day. UN resolution படி இன்னைக்கு நம்ம globally observe பண்றோம்னு கேட்டிருக்காங்க, which is on June 3rd. So எதுக்கு World Bicycle Day அப்படின்னு ஒரு டே அப்படின்னா பைசைக்கிளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் அது எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது அண்ட் என்விரான்மெண்டலுக்கும் அது எவ்வளோ சஸ்டைனபிளாக இருக்குது, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரிலையபிளாக க்ளீன் எனர்ஜிக்கு அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்கு எப்படி உதவுதுன்றது எல்லாத்தையும் வித் ரெஸ்பெக்ட் டு த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத எல்லாருக்கும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை பைசைக்கிளை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கான எஜுகேஷன், சோஷியல் இன்க்ளூஷன், நம்மளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட அலைனாயெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லெய்செஸ்க் சிபில்ஸ்கி அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்ட் பைசைக்கிள் டேன்னு ஒரு நாள் இருக்கணும்னு சொல்லி குளோபல் கேம்பெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணார். ஹீ இஸ் அண்ட் போலிஷ் அமெரிக்கன், ஒரு சோஷியாலஜிஸ்ட் அண்ட் சைக்கிளிஸ்ட். குளோபல் கேம்பெயினாக ஸ்டார்ட் பண்ணார். யூஎன் அதுக்கப்புறம் யூஎன் வந்து டெசிக்னேட் பண்ணாங்க. 2018 they started they announced the resolution that June 3rd தான் வந்து வேர்ல்டு பைசைக்கிள் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து 193 யூஎன் நேஷன்ஸ் மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இதில் டர்க்மெனிஸ்தான் அந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. அலாங் வித் தெம் 56 அதர் கண்ட்ரிஸ் வந்து கோ ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பைசைக்கிள் டே அப்போ எப்போ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா June 3rd of 2018 தான் அப்சர்வ் பண்ணாங்க. வேர்ல்ட் சைக்கிள் அலையன்ஸ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் சைக்கிளிஸ்ட் ஃபெடரேஷன், இவங்க எல்லாருமே வந்து வேர்ல்டு பைசைக்கிள் டேவை வந்து 2016 கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யூஎன் ஜென்ரல் அசம்பிளியும் வந்து லெய்செஸ்க் சிபில்ஸ்கியோட அட்வொகேசிக்கு அப்புறம் தே ஸ்டார்டட் ஹேவிங் திஸ் டே ஃப்ரம் 2018. ஸோ லோகோ வந்து அந்த வேர்ல்ட் பைசைக்கிள் டேக்கு ஒரு லோகோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த லோகோ வந்து டிசைட் பண்ணது யார் அப்படின்னா ஜான் இ ஸ்வான்சன், ஐசக் ஃபெல்ட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இதை டிசைன் பண்ணது ஐசக் ஃபெல்ட் அண்ட் இதை அனிமேட் பண்ணது வந்து ஜான் ஸ்வான்சன். இஸ் எ ப்ரொஃபஸர். ஸோ சைக்கிளிஸ்ட் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ரைடிங் அரவுண்ட் த குளோப் எல்லாருக்கும் வந்து ஒரு ஹேஷ்டேக்குமே வந்து கொண்டு வந்தாங்க, June 3rd வேர்ல்ட் பைசைக்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா WHO அட்வொகேட் பண்ணுற மாதிரி சைக்கிளிங் வில் ரெடியூஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ அதனுடைய டயபெட்டிஸ், கேன்சர், இது எல்லாமே வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஈவன் பிபி கூட. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து கம்மியாகும். அதனால WHOவுமே வந்து இதுக்கு அட்வொகேட் பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட்னு பார்க்கும்போது ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் கம்மியாகும். க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இருக்காது. கார் ட்ரிப்ஸை வந்து பைசைக்கிள் ரீப்ளேஸ் பண்ணால் 16 கிலோமீட்டர்லேயே வந்து 40% ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் எமிஷன்லாம் கம்மியாகும். அதனால என்விரான்மெண்ட்டுக்கும் சஸ்டைனபிளாக இருக்கும். தென் சோஷியல் இம்பேக்ட்னு பார்க்கும்போது பாவர்ட்டி எராடிகேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷன் ஆக்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சோஷியல் இன்க்ளூஷன் அண்ட் பீஸ் கல்ச்சர், இது எல்லாத்துக்குமே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் என்ன இதுக்கு ரிலேட்டடாக அப்படின்னு பார்க்கும்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 12 என்ன சொல்லணும் அப்படின்னா அவுட் ஆஃப் 17 கோல்ஸ் 12 தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சைக்கிளிங் டெலிவர்ஸ் ஆன் த குளோபல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் கோல் நம்பர் 12மே அதை தான் வந்து அட்வொகேட் பண்ணும். டைரெக்டாக 12 வந்து அலைன் ஆகும். அண்ட் வேர்ல்ட் சைக்கிளிங் அலையன்ஸ் அண்ட் யூரோப்பியன் சைக்கிளிஸ்ட் ஃபெடரேஷனுமே வந்து இந்த கோல் நம்பர் 12 படி நம்ம இருக்கணுன்ற மாதிரி அட்வொகேசியெல்லாம் பண்ணுவாங்க. 2022 இன்டகிரேட்டட் பைசைக்கிள் இன்ட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. 23 பைசைக்கிள் ஃபார் ஆல் அப்படின்ற டேக்லைனோட ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் பார்க்கும்போது இந்தியாவில் ஃபிட் இந்தியா சண்டே ஆன் சைக்கிள் அப்படின்னு சொல்லி 25th எடிஷன் கொண்டு வந்துடுறாங்க. June 1 இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து திரங் சைக்கிளிங் ரேலி அப்படின்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இந்தியாவில். ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் மினிஸ்டர்
MYAS மினிஸ்டர் மன்சுக் மந்தவியா அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா he flagged off those cycling rallies. அதில் எஸ்பெஷலி மேஜர் தயாச்சந்த் நேஷ்னல் ஸ்டேடியமில் தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. மோர் தென் 1500+ சைக்கிளிஸ்ட் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 500+ லொக்கேஷன்ஸில் அக்ராஸ் இந்தியா இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து நடந்துச்சு. ஸோ ஃபிட் இந்தியா நியூஸ் லெட்டர்னு ஒன்று இருக்குது which is a monthly digest, இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், அப்டேட்ஸ் அண்ட் ட்ரைனிங் டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலயமா தே ஆர் கிவிங் தோஸ் நியூஸ் லெட்டர்ஸ். அண்ட் கார்பன் கிரெடிட் ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஃபிட் இந்தியா மொபைல் ஆப்பை வந்து இன்டெகிரேட் பண்ணிவிட்டு சைக்கிளிஸ்ட்டை வந்து அவங்களோட கார்பன் கிரெடிட் எவ்வளோ அவங்க சேவ் பண்ணுறாங்கன்றத த்ரூ சைக்கிள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்றத அதில் காட்டும். ஸோ தட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்றது பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இந்தியன் ஆக்ட்ரஸான ஷர்வாரி வா அப்படின்றவங்கள வந்து யங் ஃபிட் இந்தியா ஐகானாக வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க டைட்டில் கொடுத்து. ஸோ her name is also important. So that's it with this World Bicycle Day. 2024ல் வேர்ல்டோட டாப் கிரெடிட்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரி வந்து ஜப்பானோட பொசிஷன் தான் வந்து டாப் கிரெடிட்டராக வந்து 34 இயர்ஸாக இருந்திருக்கு. அதை சர்பாஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்குது. யாருன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஜெர்மனி. ஸோ முதல்ல இந்த டாப் கிரெடிட்டர் அப்படின்னா என்னென்னா, டாப் கிரெடிட்டர் கண்ட்ரி இன் த சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி வந்து இப்போ ஜெர்மனியே வச்சுக்கோங்களேன். ஜெர்மனியோட ஃபாரின் அசட்ஸ், அந்த ஃபாரின் அசட்ஸ் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அதர் கண்ட்ரீஸ். இந்த ஜெர்மனிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, அதுவாக இருக்கலாம். இல்லை லோன் வந்து கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஃபாரின் அசட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஒரு அமௌண்ட் இப்போ $5 trillion வச்சுப்போம். இதனுடைய லயபிலிட்டிஸ் இன் த சென்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது. லைக் லோன் வந்து எத்தனை கண்ட்ரீஸ் வந்து ஜெர்மனிக்கு கொடுத்துருக்காங்க லோன், அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ஜெர்மனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு $3 trillion இருக்குது அப்படின்னா, இதை ஃபாரின் அசர்ட்டில் இருந்து லைபிலிட்டிஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா that country is a creditor country. பட் அதில் டாப்பில் யார் இருக்கா அப்படின்றது தான் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெர்மனி தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. ஸோஃபார் 1991 ஜப்பான் தான் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது ஜப்பானில் ரெப்போ ரேட்ஸ் வந்து மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா 0.25 இந்த மாதிரி தான் ரெப்போ ரேட்ஸ் இருக்கும். அப்போ அங்கே பாரோயிங் ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால, அவ்வளோ காஸ்ட்லியாக இல்லைன்றதுனால ஜப்பானில் பாரோ பண்ணி மற்ற கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் அதிகம். அதனால தான் லாஸ்ட் இயர் ஜப்பான் வந்து 0.5லேருந்து 0.75 அந்த மாதிரி குட்டியாக சேஞ்ச் பண்ணோன்னே எல்லா இன்வெஸ்டர்ஸுமே வந்து நிறைய கண்ட்ரியிலேருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி இங்கே ஜப்பானில் அவங்களோட வாங்கியிருந்த பாரோவிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட்டி முடிக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரப்ஷன்ஸ், ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு ஜப்பான் வந்து ஒரு கிரெடிட்டர் கண்ட்ரி தான். ஸோ அப்படி இருக்கிற ஜப்பானவே வந்து ஜெர்மனி 34 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் முந்திருக்கு. ஸோ எதனால் அப்படின்னா ஜெர்மனோட நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் வந்து மாறி இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் சொன்னது தான், அவங்களோட இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் எப்போவுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. லைக் ஃபாரின் அசட்லேருந்து லயபிலிட்டியை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது தான் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போது எண்ணில் கன்வெர்ட் பண்ணும்போது 569.7 trillion இருக்குது, which is approximately 3.9 trillion இருக்குது டாலர்ஸில். ஜப்பானோட என்ஐபி எவ்வளோ இருக்குன்னா 533.1 trillion இருக்குது என்னோட பார்க்கும்போது, which is 3.73 trillion in dollars. ஸோ அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் இப்போது அந்த ஜெர்மன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கு. ஜெர்மனி ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க அதிகப்படியான கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட் மோர். பிகாஸ் ஜெர்மன் manufacturers are known for their manufacturing goods. ஸோ அதனால் நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணாங்க. இம்போர்ட் கம்மியாக பண்ணதுனால நெட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அதிகமாக இருக்குது. ரேதர் ஜப்பானில் பார்க்கும்போது அது அப்படியே ஆப்போசிட் ஆகிருக்கு. அவங்களோட எக்கனாமியே கொஞ்சம் அவங்க ரெப்போ ரேட் அதிகப்படுத்தினதுலேருந்தே ஸ்லோ டவுன் ஆகிருக்கு.
மார்க்கெட் ஃபேக்டர்ஸ் நிறையா இப்போது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால கரன்சி மூமெண்ட்டுமே வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இதெல்லாம் இது கம்மியாயிடுச்சு, இது கூட ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்னும் டெப்டராக தான் இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெர்மனி, செகண்ட் ஜப்பான், தேர்ட் யாருன்னு கேட்டால் சைனா தான். ஸோ அதுவுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் இந்தியாவோட நிலைமை வந்து ஸ்டில் வி ஆர் டெப்டர் கண்ட்ரி. ஸோ நம்ம நிறையா கடன் தான் வாங்குவோம் ஃப்ரம் த வேர்ல்ட். ஸோ நம்ம கடன் கொடுத்ததை விட வாங்குறது தான் அதிகம். நம்மளோட எக்ஸ்டர்னல் டெப்ட் மட்டுமே வந்து 717.9 பில்லியனில் இருக்குது 2024 டிசம்பர் வரையும். எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ வந்து 19.1% இருக்குது, விச் இஸ் மேனேஜபிள். பிகாஸ் இந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோ ஃபார் யூஎஸ்ஏலாம் வந்து 100%க்கும் மேலே போயிட்டுருக்கிறதுனால தான் இப்போது நீங்கள் இன்னைக்கெலாம் வந்து எலான் மஸ்க் அண்ட் ட்ரம்ப்போட ஃபைட்டுமே வந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ டெட் டு ஜிடிபி நம்ம டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதை இன்னும் கம்மி பண்ணணுன்ற ஒரு டார்கெட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. எக்கனாமிக் சர்வேல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ன்னு பார்க்கும்போது அது 640 சம்திங். இது வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் எக்ஸ்டர்னல் டெப்ட்டை பொறுத்து. அண்ட் இந்தியா வந்து அதிகமாக ஓஸ் மோர் தேன் இட்ஸ் ஓன் அப்ராட். ஸோ நம்ம டெப்டர் ஸ்டேட்டஸில் தான் இருக்கோம். டெட் டு ஜிடிபி ரேஷியோவை மாடரேட்டாக வச்சுருக்கோம். ஃபாரெக்ஸ் ரிசர்வுமே வந்து நம்ம ஓரளவுக்கு டீசென்ட் லெவலில் வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் தட்ஸ் இட். தேர்ட் சைனான்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முடிஞ்சு போன ஃபினான்ஷியல் இயரில் ஹவுஸ் ஹோல்ட் நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் வந்து இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எஸ்பிஐ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது 22 lakh crore. ஸோ வாட் இஸ் திஸ் ஹவுஸ் ஹோல்ட் நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து யூஸ்வலாக ஃபேமிலிஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், 2 டைப்பில். அவங்களோட ஸ்பெண்டிங், அதாவது அவங்களோட கன்சம்ஷனுக்கு அப்புறம் அவங்களோட டெப்ட்ஸு இல்லை அதர் பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் போனதுக்கப்புறம் அவங்களோட மெஷர் த்ரூ ஃபினான்ஷியல் அசட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் எவ்வளோ அமௌண்ட் அவங்க வச்சுருக்காங்க பொறுத்து தான் ஹவுஸ் ஹோல்ட் நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் அடங்கும் அப்படின்னா, பேங்க் டெபாசிட்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், தேர்ட் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் தான் இன்க்ளூட் ஆகும். தென் ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது, தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி பாண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாமே வந்து வாட் இஸ் திஸ் ஹவுஸ்ஹோல்ட் நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸில் இருக்கும். ஸோ நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ். நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ்னால் ஃபினான்ஷியல் அசட் கிரியேட்டட் பை ஹவுஸ் ஹோல்ட், அதுலேருந்து ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ நெட்டுன்னு இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து அசட்டு. இதுலேருந்து ஏதாவது லோன் இருந்துச்சு, கடன் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் லைக் பர்சனல் லோன், ஹோம் லோன், கிரெடிட் கார்டு டியூஸ், இது இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதான் நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்டோட நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் 22 lakh crore இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர். முடிஞ்சு போன ஃபினான்ஷியல் இயர். லேட்டஸ்ட் எக்கனாமிக் ரிசர்ச் ரிப்போர்ட்டில் ஹவுஸ் ஹோல்டோட நெட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் வந்து 22 lakh crore வந்து இருக்கும் ஃபார் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இது வந்து 6.5% ஆஃப் த கிராஸ் நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? இது வந்து 6.5% ஆஃப் த கிராஸ் நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டோட்டல் இன்கம் அவைலபிள் டு த கண்ட்ரிஸ் ரெசிடென்ட்ஸ். ஸோ அவங்களோட சேவிங்ஸ் பொறுத்து, சேவிங்ஸ் போக, ஸ்பெண்டிங் ஆர் சேவிங்ஸ் போக எவ்வளோ இன்கம் வந்து அவைலபிளாக இருக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதுதான் வந்து கிராஸ் நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம். இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, கண்ட்ரி வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றதோட நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அந்த நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட் வந்து என்னவாக இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ரெமிட்டன்ஸாக இருக்கும், ஃபாரின் எய்டு, ஏதாவது கிஃப்ட்டு, ஃபேக்டர் இன்கம் லைக் இன்ட்ரெஸ்ட்டோ, டிவிடெண்ட்ஸோ, சேலரிஸோ, இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து எவ்வளோ இருக்கோ அது. ஸோ அதுலேருந்து we have to minus the income paid abroad. So GDP plus நெட் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதுலேருந்து மைனஸ் பண்ணணும். இதுலேருந்து என்ன மைனஸ் பண்ணணும்னா, இன்கம் பெய்ட் அப்ராட். நம்ம சேலரிஸ், இன்ட்ரெஸ்ட், ரெமிட்டன்ஸ் நம்மக்கிட்ட இருந்தும் வெளியில் போகும் இல்லையா, ஸோ அது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா தேட் இஸ் த கிராஸ் நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ ஹவு மச் டோட்டல் இன்கம் ரெசிடென்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கு கிடைக்குது ஃபார் ஸ்பெண்டிங், ஃபார் தேர் டிஸ்போசல் அப்படின்றது தான் வந்து கிராஸ் நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ அதில் வந்து 6.5% ஆஃப் த கிராஸ் நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம் வந்து இந்த 22 lakh crore இருக்குது. தட் இஸ் த ஹவுஸ் ஹோல்ட் நெட் ஃபினான்ஷியல் சேவிங்.
சேவிங்ஸ். இதன் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஹெல்த் எப்படி இருக்குது, பப்ளிக் அண்ட் பாலிசி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் தட் சேவிங்ஸ் பிஹேவியர் எப்படி இருக்குது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில், ஃபிஸ்கல் ரெசிலியன்ஸ் அண்ட் ஃப்ராட்லண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கேயுமே கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். எந்த கீ ஃபீச்சரை வந்து ஆர்பிஐ வந்து அவங்களோட லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ஃப்ரேம்ஒர்க்கில் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்க்காக ஆட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் மாடல். ஸோ அதுதான் வந்து நியூ கீ ஃபீச்சர். ஆர்பிஐ என்ஹான்ஸ்டு லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் எஸ்சிபிஸில் இட் வில் பி தேர். ஸோ ஆர்பிஐ வந்து கேஷ் ஃப்ளோ பேஸ்ட் லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ஃப்ரேம்ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து மேண்டேட்டரியாக ஆனுவல் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த வருஷம் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ அதில் தான் வந்து இந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னதுன்னா அஜெண்டா ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டகிரேட்டட் ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் இன்சிடென்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்னு சொல்லி நம்மக்கிட்ட ஐரிஷ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது, விச் வாஸ் லான்ச்ட் இன் January 2020. இந்த ஐரிஷில் என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா, இன்சிடென்ட்ஸ் அண்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ரிஸ்க் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ரீவேம் பண்ணி நம்ம இதில் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் ரெபாசிட்டரி அப்படின்னு ஒரு டைப்பை வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ரிஸ்க் ரெபாசிட்டரி. என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இதில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதில் நம்ம சூஸ் பண்ணலாம் என்ன ரிஸ்க் அப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதர் அட்வான்ஸ்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல்ஸுமே வந்து இதில் ஐரிஷில் ரீவேம் பண்ணுறதுல தே ஆர் கோயிங் டு ஆட். ஸோ இதன் மூலயமா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி அதிகமாகுன்றதுனால அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிவைஸ்ட் ஐஎஸ் பாலிசி. ஸோ இதுவுமே வந்து மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ராக்டிசஸில் திஸ் வில் பி ரெடியூஸ்ட். ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து ஃபர்தராக நம்ம பார்த்துடலாம். பட் திஸ் ஃப்ரேம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் என்னென்னா லிக்விடிட்டி ரிஸ்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று. இது என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில். எவ்வளோ நல்லபடியாக அந்த பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனால் ஹேண்டில் பண்ண முடியும் இஃப் தேர் இஸ் அ லிக்விடிட்டி ரிஸ்க். லிக்விடிட்டி ரிஸ்க்னா என்னென்னா, வாட் இஃப் அ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வித்ட்ரூ தேர் மணி ஃப்ரம் தேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆல் அட் ஒன்ஸ். அதுதான் வந்து சிலிகான் வேலி கிரைசிஸில் நடந்தது. சும்மா அந்த ட்விட்டரில் வந்து தேர் இஸ் அ ப்ராப்ளம், இந்த பேங்க்லாம் வந்து கிரைசிஸில் இருக்காங்கன்னு சொன்னதை நம்பி டெக்கீஸ் எல்லாருமே வந்து அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை ஃபுல்லாத்தையும் வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தேட் மேட், ஏன்னா எப்போவுமே பேங்க்ஸ் கிட்ட நமக்கு பண்ணுற டெபாசிட்ஸ் வந்து டெபாசிட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, லிக்விட் கேஷாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணியிருப்பாங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவை. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை லிக்விடிட்டி ரிஸ்க் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் அந்த லிக்விடிட்டி ரிஸ்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங். ஸோ அதனால தான் லிக்விடிட்டி ரிஸ்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் ஹை குவாலிட்டி லிக்விட் அசட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ கிட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வச்சுருக்கணுன்றது. இப்போது மார்க்கெட்டே ஃப்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ இந்த லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் எப்படி ஒர்க், ஒருவேளை மார்க்கெட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது வந்து இந்த டெஸ்ட்டில் தே மைட் நோ. கேன் அ பேங்க் ஸ்டில் மேனேஜ் இட்ஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க், அந்த பேங்க்கோட பேமெண்ட் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஃபர்தராக இந்த பேங்க்கால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றதுமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்டிங் வந்து எதுக்குன்னா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த பர்டிகுலர் பேங்க்கால் அதை தாங்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது தான். அதுதான் வந்து இந்த லிக்விடிட்டி ரிஸ்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்பிஐயோட மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவில் இதை ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வேரியஸ் சினாரியோஸை இதில் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லைக் அனலைசிங் த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வேரியஸ் சினாரியோஸில் இது ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ த சேம் வில் பி இன்டகிரேட்டட் வித் த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க். இதுலையுமே வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே ரூல். இப்போ ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ பி எக்ஸ்டெண்டட் டு NBFCs, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் இட்ஸ் ஓன் போர்ட்ஃபோலியோஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொன்னதுனால இட் இஸ் இன் நியூஸ். இது தனியாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இட் இஸ் இன் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து எந்த 2 கம்பெனிஸ் ரீசென்ட்லி ஆர்பிஐயோட இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க ஃபார் கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ்
PayPal and Worldline. First இந்த cross border payment aggregator அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அக்ரிகேட்டர்னால் என்ன, நம்மளுக்கும் நம்மளோட பிஸ்னஸ்மென்ஸ் நம்ம யார்கிட்டேருந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குகிறோமோ அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ். ஸோ பேமெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது. பேமெண்ட் பேவால்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐன்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கரன்சிஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பிகாஸ் கிராஸ் பார்டர்ன்றதுனால கரன்சிஸுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கண்ட்ரிலையும் ஒரு ரூல்ஸ் அண்ட் பேங்கிங் நெட்வொர்க்ஸ் ஆஃப் பேங்கிங் நெட்வொர்க்கில் வேறு மாதிரி ரூல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ். ஸோ தே ஆர் த ஒன் டு ஹேண்டில் த காம்ப்ளெக்சிட்டிஸ் பிஹைண்ட் த சீன். ஸோ இந்தியன் செல்லர்ஸ் வந்து ஏதாவது ரிசீவ் பண்ணுறாங்க அமௌண்ட்டு ஃபார் த எக்ஸ்போர்ட் இன் டு அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னாலும் தே யூஸ் திஸ் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ். இல்லை நம்ம ட்ராவலுக்கு போகணுன்னாலும் அந்த மாதிரி கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ அதில் ஆர்பிஐயோட இன் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து டு ஆப்ரேட் ஆஸ் த கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர்னு பேபாலுக்கும் வேர்ல்ட்லைனுக்கும் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த அப்ரூவல் மூலிமா தே கேன் டூ கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். ஸோ ஆர்பிஐ வந்து ஹேஸ் கிராண்டட் இன் பிரின்சிபல் ஆத்தரைசேஷன் டு பேபால் அண்ட் வேர்ல்ட்லைன் இ-பேமெண்ட் இந்தியா டு ஃபங்க்ஷன் அஸ் த கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ். நம்மளோட பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் 2007 படி இந்த ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் சே ஒரு இ-மார்க்கெட் பிராண்ட் ஃபேஷன் கார்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது க்ளோத் செல் பண்ணுறாங்க. யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஎஸ், யூகேயில் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இந்தியாவில் உள்ள கஸ்டமர்ஸ் சென்ட் பண்ணும்போது அவங்களோட குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தே மைட் வாண்ட் கிராஸ் பார்டர் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் லைக் இப்போ சொல்லியிருக்க ரெண்டுமே ரெசார் பேமே இன்டர்நேஷ்னல் செக்மெண்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் மூலயமா அவங்க சென்ட் பண்ணும்போது அதே பிரான்ச் வந்து இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த இது இம்பார்ட்டண்ட். இப்போ ஆலெக்ஸ் கிறிஸ் ஆஃப் பேபால் அண்ட் வேர்ல்ட்லைனோட சிஓ எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நேஷ்னல் பேமெண்ட் சிஸ்டம் சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க இல்லையா, பட் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யூபிஎஸ் ஸ்கீம்லேயே போயிருந்துருக்கலாமோன்னு சில தாட்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் யூ கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் June 30, 2025. ஸோ ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யூபிஎஸ் பெனிஃபிட் அவங்களுக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஏன் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூபிஎஸ்ல there is a system that 10 வருஷத்துக்கு மேலே போனால் தான் you can get 50% of the amount. 25 இயர்ஸ்க்கு மேலே போனால் தான் 50% of your basic salary வந்து பென்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆனுவலிட்டி பிளான்லாம் வந்து 40% மோராக இருக்கணும் கார்பஸ்லேருந்து. லம்சம் அமௌண்ட் வந்து 60% டேக்ஸ் ஃப்ரீ ஆன் ரிட்டையர்மெண்ட் வந்து யூ கேன் வித்ட்ரா. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பிளான்லாம் இருக்குது. பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லம்சமாக வித்ட்ரா பண்ணாமல் பீரியாடிக் பேமெண்ட்ஸாக யூ கேன் வித்ட்ரா. ஆனுவிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்மே வந்து தே கேன் சூஸ் எல்ஐசியோ, எஸ்பிஐயோ, எஸ்பிஐ லைஃபோ எது வேணாலும் தே கேன் சூஸ் அண்ட் ஸ்விட்ச் பிட்வீன் ஸ்கீம்ஸ் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வித்தின் என்பிஎஸ் ஃபார் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். பட் இப்போ ஒருவேளை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு யூபிஎஸ் பெட்டராக தோணுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தே கேன் சேஞ்ச் டு யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். 30th ஜூனுக்குள்ளே தே ஹாவ் டு சேஞ்ச். ஸோ அதுதான் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்டர் என்பிஎஸ் அட்லீஸ்ட் 10 years ஆஃப் சர்வீஸ் முடிச்சிருந்துருக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் யூபிஎஸோட பெனிஃபிட் கிடைக்கும். அவங்க இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் Jan 2025. February நம்மளோட பட்ஜெட் அப்போது அஃபிஷியலாக ரோல் அவுட் ஆச்சு. மினிமம் பென்ஷன் ஆஃப் 50% ஆஃப் அட்லீஸ்ட் ஆஃப் லாஸ்ட் 12 months ஆவரேஜ் பேசிக் பே வந்து ஆப்டிமல் டாப்அப்பாக டு என்எஸ்பிஸ்க்கு பதில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் ஆப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் பிஎஃப்ஆர்டியுமே வந்து மல்டிபிள் பென்ஷன் சர்வீசஸ் இன்ட்டு சிங்கிள் யூனிஃபைடு பிளாட்ஃபார்மாக மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம்லாம் பார்க்கும்போது ஓகே இது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சில பேருக்கு தோணுது. லைக் என்பிஎஸ் மட்டும் இல்லாமல் அட்டல் பென்ஷன் யோஜனா, இபிஎஸ் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் இது எல்லாமே வந்து ஒரே பிளேஸில் இப்போ கிடைக்குன்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே ஆரம்பிச்சிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன்ஸை யூ கேன் ட்ராக், நாமினி டீட்டெயில்ஸை யூ கேன் மேனேஜ் எப்போ வேணாலும். வித்ட்ராவல் அண்ட் ஆனுவிட்டி பிளான்ஸ்க்கு யூ கேன் அப்ளை. ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் இஸ் பீயிங் கிராஜுவலி ரோல்ட் அவுட். என்பிஎஸ்சில் இருக்கிறவங்கள யூபிஎஸ்க்கு மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சில ஸ்டேட்ஸில் ஓபிஎஸ்க்கே மாறி இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண இப்போதைக்கு முடியாது.
ஸோ த்ரூ annuity plans மூலிமா ரெகுலர் பென்ஷன் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தே கேன் கெட் த்ரூ திஸ் என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர். பட் யூபிஎஸ்ல அப்படி இருக்காது. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து which public sector bank recently removed minimum balance requirement for all savings bank account அப்படின்னு கேட்டிங்கன்னா கனரா பேங்க்கில் தான் இனிமேல் மினிமம் சேவிங்ஸ் பேலன்ஸ் வந்து ரெக்வயர் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இந்த ரூல் வில் பி அலவுட். ஸோ ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வந்து கனரா பேங்க் ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் கம்ப்ளீட் வேவரி. ஸோ அக்கௌண்ட்ஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரெகுலர் சேலரி என்ஆர்ஐ அக்கௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, we won't implement the minimum balance வச்சிருக்கலைன்னா நாங்கள் ஃபைன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ் தான். ஸோ அதனால புது அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணுன்றதுக்காக. வாட் வாஸ் இந்தியாஸ் ரியல் ஜிடிபி க்ரோத் இன் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அக்கார்டிங் டு மாஸ்பி. ஸோ மாஸ்பி டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. 6.5% தான் க்ரோ ஆயிருக்கு. வென் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட்டுக்கு அந்த முந்தின இயர் FY24 எப்படி இருந்துச்சு அப்படின்னா 9.2% அப்படின்ற டேட்டா இருக்குது. தோ 8% தான் ஃபஸ்ட்டு சொன்னாலும் 9.2 தான் இப்போ நிறைய கவர்மெண்ட் வெப்சைட் அவங்க யூஸ் பண்ணுற டேட்டாவில் இருக்குது. ஸோ அதுலேருந்து 6.5 இஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ சி 9.8% நாமினல் க்ரோத். ரியல் GVA growth எல்லாம் வந்து 6.4% in 24 and 6.5% in GDP growth real. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் இதை கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரோட காம்பவுண்டட் ஆவரேஜ் க்ரோத் ரேட் வந்து 4% தான் இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் செக்டாரோடது 4.72%. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது அக்ரிகல்ச்சர் செக்டாரோட காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் த மான்சூன் சீசன் சேஞ்ச். ஸோ லாக்டவுன்லேயும் தே டிட் certain ways to cope up with this. So that's it with RBIயோட மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க் இருக்கு இல்லையா, அதில் கரண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து அப் அண்டில் 31st March 2026 வரையும் என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் 4% அண்ட் டாலரன்ஸ் லெவல் வந்து +or-2%. ஸோ இதை பற்றி ஏன் இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க்கை 5 years ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணணும்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ எப்போ நம்ம இந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு இந்த டார்கெட் இருக்கு இல்லையா, இதை ஃபிக்ஸ் பண்ணது ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 4% ஸ்ட்ரிக்டராக வைக்காமல் +or-2% கொடுத்துருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து யூஸ்வலாக நம்ம CPI இன்ஃப்ளேஷன் ஆர் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷனை தான் கன்சிடர் பண்ணுவோம். March 31st 2021 தான் கவர்மெண்ட் அண்ட் RBI ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அனௌன்ஸ் பண்ணாங்க தட் ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் வில் பி 4% அண்ட் +or-2% இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் 5 yearsக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 years எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா April 1st of 2021 March 31st of 2026 வரையும் இருக்கும். ஸோ இந்த பீரியட் வந்து இப்போ முடிய போகுது, அப்கமிங் இயரோட முடிய போகுதுன்றதுனால RBIயோட மானிட்டரி பாலிசி ஃப்ரேம்வொர்க்கை ரிவ்யூ பண்ண போகிறது தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ரிப்போர்ட்டில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரிவ்யூ என்னெல்லாம் மாறும் அப்படின்னா என்ன மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபப்ளி அந்த சிஸ்டமிக் லிக்விடிட்டி ரெக்குவயர்மெண்ட்லாம் வந்து ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் எப்படி இருக்கும்னு ரிவ்யூ பண்ணுவாங்க. சேஞ்சிங் இன்ஃப்ளேஷன் ட்ரெண்டை பற்றி பேச போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ மெயின் டார்கெட்டாக இருக்க போது. என்னென்னா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கரண்ட் CPI பேஸ்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். ஏன்னா நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுன்னு வைக்கும்போது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் ஆர் CPI இன்ஃப்ளேஷனை தான் இப்போ வச்சுருக்கோம். அதில் தான் 4% நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், +or-2% போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த CPI இன்ஃப்ளேஷனில் ஃபுட் அண்ட் ஃபியூவல் ப்ரைஸஸும் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த CPIயே இன்ஃப்ளேஷன் டார்கெட்டாக வைக்காமல் கோர் இன்ஃப்ளேஷனை நீங்கள் வைங்க. ஸோ தட் எங்கள் மேலேயும் ப்ராப்ளமாக இருக்காது, இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குதுன்னு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நீங்களுமே ஸ்மூதராக ரன் பண்ணலாம். ஃபுட் அண்ட் ஃபியூவல் ப்ரைஸஸ் தான் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கக்கூடியது. அதாவது வாலட்டிலிட்டி இந்த சென்ஸ் அதிகப்படியாக மேலே கீழே அதனுடைய ப்ரைஸஸ் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட அது வேரி ஆகும். ஸோ ஹைட் அண்ட் வாலட்டிலிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரைஸஸ்னால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் பார்த்தோம். அந்த ஃபுட் ப்ரைஸஸோட கூட இருந்ததுனால தான் நம்மளால் அந்த CPI இன்ஃப்ளேஷன் டார்கெட் CPI இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது தான் நம்ம RBIமே வந்து ரெப்போ ரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஹையாகவே வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக RBI கவர்னராக இருந்த 25th RBI கவர்னர் சக்திகந்தா தாஸ் அவர் வந்து கடைசி டிசம்பரில் அவரோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் அப்போ கூட
he didn't change because the inflation வந்து கம்மியாகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம கன்சிடர் பண்ணுற அந்த கோர் சிபிஐ இன்ஃப்ளேஷனே மாற்றிருங்களேன். எதுக்கு நம்ம ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வச்சுக்கணும்? கோர் இன்ஃப்ளேஷனுக்கு போகலாம். கோர் இன்ஃப்ளேஷன்னா ஃபுட் அண்ட் ஃபியூவலை வந்து மைனஸ் பண்ணுறது தான் கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ அதை வச்சுக்கலாமே, ஏன் வந்து ஃபுட்டையும் ஃபியூவலையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் கிரிட்டிசிசம்ஸ். எக்கனாமிஸ்ட்ஸ் வந்து அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹையர் ஃபுட் ப்ரைஸஸ் ஆர் மோர் ஆஃபன் நாட் டிமாண்ட். அது டிமாண்ட் இன்டியூஸ்டே கிடையாது, சப்ளை இன்டியூஸ்டு தான். பிகாஸ் இப்போ ஆனியன் ப்ரைஸ்லாம் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆனியன் ஃபர்டைலாக இருக்கிற அந்த பிமாரு ஸ்டேட்ஸ் ஒரு நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான மழை பெஞ்சிருச்சு இப்போ இந்த ரெய்னி சீசன்லன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கூடும். ஸோ அப்போ கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி அவங்க மேலே ப்ரெஷர் அதிகமாகுது. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் பீப்புள் ஆல்சோ, பொலிட்டிஷியன்ஸ் ஆல்சோ ஹேஸ் டு ஃபேஸ் த எலெக்ஷன். அப்போ கொஸ்டின் வருது, ஸோ ஏன் நீங்கள் இன்ஃப்ளேஷன் சிபிஐலேருந்து கோர் இன்ஃப்ளேஷனாக மாற்றக்கூடாது, அதில் ஃபுட் அண்ட் ஃபியூவலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ அவங்க அதை தான் சொல்கிறாங்க, சப்ளை இன்டியூஸ்டாக இருக்குது. ஷார்ட் ரன் மானிட்டரி பாலிசி டூல்ஸ் ஆர் மென்ட் டு கான்ட்ராக்ட் த ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ். எக்ஸஸ் அக்ரிகேட் டிமாண்ட் க்ரோத்தையும் வந்து இதனால் வரும் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் சர்வேலே சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீஎக்ஸாமைன் பண்ணுங்கள் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ இது கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து ப்ரெஷர். ஆப்டிமல் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி அதையுமே வந்து தே ஆர் கோயிங் டு சேஞ்ச். ஸோ அதுதான் இங்கே கோர் இன்ஃப்ளேஷனாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆப்டிமல் லிக்விடிட்டி லெவல் ஃபார் ஸ்மூதர் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் அண்ட் எக்கனாமிக் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்க்கும்போது மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் ஆர் லிக்விடிட்டி சேவ் பண்ணுறது ஆர்பிஐயோட இட் இஸ் ஆல்சோ ஒரு கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட இம்பார்ட்டண்ட் அஜெண்டா. ஆனுவல் ரிப்போர்ட்லேயுமே வந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லிங்க்டு ரேட் இபிஎல்ஆர் அதனுடைய ரெஜிமையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், குவிக்கன் பண்ணணும், பேஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷனையுமே வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்காக சில விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இபிஎல்ஆர் லிங்க்டு லோன்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ளோட்டிங் ரேட் ருப்பீஸ் லோன்ஸ் ஆஃப் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அதை வந்து நம்மளோட ஆனுவல் ரிப்போர்ட்லையுமே காமிச்சிருந்தாங்க. அது வந்து த ஷேர் ஆஃப் எம்சிஎல்ஆர் அது லிங்க்டு லோன்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இபிஎல்ஆர் லிங்க்டு லோன்ஸ் அதிகமாகிருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ளோட்டிங் ரேட் ருப்பீ லோன்ஸ் ஆஃப் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்சிஎல்ஆர் லிங்க்டு லோன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்றதை காட்டுறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக மானிட்டரி டிரான்ஸ்மிஷனில் தே ஆர் கோயிங் டு மேக் சம் சேஞ்சஸ். ஸோ அது என்ன சேஞ்சஸ்ன்னு இது வரையும் சொல்லலை. பட் இதுக்கு முன்னாடி நடந்த மானிட்டரி பாலிசி ரிவ்யூவில் லாஸ்ட் டைம் அதுக்கு முந்தின டைம்லாம் வந்து இந்த எம்சிஎல்ஆரே வேணாம், எஸ்ஓஎல்ஆர்னு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் டாக்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த மானிட்டரி பாலிசி ரிவ்யூவில் தே ஆர் கோயிங் டு இன்க்ளூட் எஸ்ஓஎல்ஆர். எஸ்ஓஎல்ஆர்னால் என்ன அப்படின்ற டீட்டெயில்டு ரிவ்யூ எல்லாமே வந்து இருக்கும். ஆல்சோ 6 மெம்பர் மானிட்டரி பாலிசி கமிட்டி சோஃபார் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்கன்றதை பற்றியும் வந்து இதில் பேசியிருந்தாங்க இன் வாட் இஸ் திஸ் ஆனுவல் ரிப்போர்ட்டில். அதே மாதிரி 1% சர்ப்ளஸாக வந்து நம்மளோட நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி விச் இஸ் பேங்க்கில் அவங்களோட சர்ப்ளஸாக தான் வச்சுருக்கணும் லிக்விடிட்டி சிஸ்டமை அப்படின்றது வந்து இப்போ ஆர்பிஐ எடுத்திருக்க முடிவு. இதுக்கு முன்னாடி வந்து சோஃபார் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.7% இருக்குது. இதை வந்து 2% ஆஃப் நெட் என்டிடி எல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் இட் வில் பிகம் 2%ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லிக்விடிட்டி தான் அதை வந்து இன்னும் விஆர்ஆர் ஆப்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இஃப் யூ விசிட் த ஆர்பிஐயோட வெப்சைட் டெய்லியுமே வந்து இப்போது விஆர்ஆர் ஆப்ஷன்ஸ்க்கான நோட்டீஸஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 2 days ஒன்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் ஒன்ஸ் இன் அ வீக் இருக்குது. ஸோ ஆனால் விஆர்ஆர் ஆப்ஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. திஸ் சிம்பலைசஸ் தட் லிக்விடிட்டி க்ரன்ச் வந்து இன்னும் சிஸ்டமில் இருக்குது. லிக்விடிட்டி இன்னும் நார்மலைஸ் ஆகலைன்றது நல்லா தெளிவாக தெரியுது. லோன்ஸ் லிங்க்டு டு எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்ஸ் சச் அஸ் ரெப்போ, அதுக்கப்புறம் அந்த ரெப்போவோட லிங்க் ஆகிருக்கிறதுனால ஏதாவது ரெப்போவில் சேஞ்சஸ் வந்தால் இமீடியட்டாக மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட்லலாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது விச் இஸ் எம்சிஎல்ஆரில். அண்ட் க்ளோஸ்லி டைடு டு த பேங்க் டெபாசிட் காஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லோலி டிலேயிங் த ப்ராடர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த ரேட் கட். ஆர்பிஐ டேட்டாலையுமே வந்து அது சொல்லியிருப்பாங்க, லிக்விடிட்டிலாம் வந்து சர்ப்ளஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் 1.91 trillion வந்து சர்ப்ளஸ் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் ஃப்ளோட்டிங் ரேட் ருப்பி லோன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கில் எஸ்சிபிஸ் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அக்ராஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெஞ்ச் மார்க்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுக்கு அந்தளவுக்குலாம் தேவையில்லை. ரிவ்யூவில் தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் இபிஎல்ஆர்
மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டடாக தே ஆர் கோயிங் டு மேக் சம் சேஞ்சஸ். கோர் இன்ஃப்ளேஷனாக மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே தே ஆர் கோயிங் டு சேஞ்ச். ஸோ பாசிபிள் ஷிஃப்ட் ஃப்ரம் கோர் இன்ஃப்ளேஷன். அப்புறம் அந்த 1% லிக்விடிட்டி சர்ப்ளஸ் கோல்மே வந்து அச்சீவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பை த எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் அதுவுமே வந்து ரெடி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இங்கே வந்து அது கீ ஃபிகர்ஸில் ஏதோ சம்திங் ஆர்பிஐ கவர்னர் நேம் மட்டும் மாற்றிருக்காங்க போல் ஏதோ. அதை மட்டும் விட்டுருங்க. அதை தவிர்த்து மித்த எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், வாட் பர்சன்டேஜ் டிட் ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் க்ரூ இன் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 8.2%. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் சர்ப்ளஸ் ஆர் பேலன்ஸ் ஷீட் கூடலைன்னா சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களால கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. அதுவும் இந்த வருஷம் ரெக்கார்ட் சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் வேறு பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் தான் ஆர்பிஐயோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த ஒரு நோட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேலன்ஸ் ஷீட் சேஸ் தேட் இப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்குது, இந்த ஆர்பிஐன்ற கம்பெனி, அது கம்பெனியாகவே நீங்கள் நினச்சிக்கோங்களேன், ஆர்பிஐ கிட்ட எவ்வளோ அசட் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டி இருக்குது, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எப்படி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ் லெஃப்ட் ஃபார் த ஓனர் ஆஃப்டர் பேயிங் ஆஃப் எவ்ரி திங் லைக் ஈக்விட்டி, ஓனர்ஸ் ஃபண்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குது அப்படின்னா 8.2% க்ரோ ஆகிருக்கு. விச் மீன்ஸ் ஒன்றும் அதிகமான கடன் இல்லை, அசட் அதிகமாக இருக்குது. ஸோ 76.25 lakh crore ரீச் பண்ணியிருக்கு பேலன்ஸ் ஷீட். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. அதனால தான் சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர்மே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட். கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது, அதர் ரிசர்வ்ஸ், டெபாசிட்ஸ், ரிஸ்க் ப்ரொவிஷனுமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரிஸ்க் ப்ரொவிஷனில் எதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கண்டின்ஜென்சி ஃபண்ட், அசட் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், அதர் லைபிலிட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் இஷ்யூ டிபார்ட்மெண்ட், நோட் இஷ்யூட் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். பேலன்ஸ் ஷீட்டில் இஃப் யூ கேன் சி 76,25,421 crore வந்து பேலன்ஸ் ஷீட் அசட் இவ்வளோ இருக்குது. அண்ட் லாஸ்ட் அசட் இன் த சென்ஸ் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ, இந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ. ஸோ க்ரூ ஆகிருக்கு. அதுதான் வந்து இங்கே நம்மக்கிட்டேயுமே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ 76.25 lakh crore வந்து க்ரோ ஆகிருக்கு. பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ், ஃபாரெக்ஸ் இன்கம், கோல்டு ரிசர்வ்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட் க்ரோத் பார்த்துருக்கு. ஸோ மானிட்டரி சிஸ்டம் ஸ்டெபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றத we can see. வாட் இஸ் பேலன்ஸ் ஷீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், சென்ட்ரல் பேங்க்கோட அசட் எவ்வளோ இருக்குது, லைபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு அதில் காட்டும். அண்ட் நம்மளோட ஈருப்பி இதை பற்றிலாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் அதெல்லாமும் இருக்குது. எவ்வளோ சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.68 lakh crore. அண்ட் நம்மக்கிட்ட கோல்டு ரிசர்வ், ஐ மீன் ஆர்பிஐ கிட்ட கோல்டு ரிசர்வ் வந்து 52% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபாரெக்ஸ் இன்கம்மே வந்து 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் டேட்டா ஃபார் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஆனுவல் ரிப்போர்ட்டில் சொன்னது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் டெட்ஷே பேங்க் இந்தியா அதனுடைய குளோபல் கேப்பபிலிட்டி சென்டரோட சிஇஓவை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஸ்காஃபர். ஸோ அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் பார்த்தா போதும். ஹீ வில் ஆல்சோ சர்வ் அஸ் அ குளோபல் சிஐஓ ஃபார் கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் குளோபல் டெக்னாலஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து 88th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியில் யாரை பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் அனலீனா பேர்பாக். அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ வில் பி த யூஎன் ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க ஃப்ரம் நவ் ஆன். அண்ட் ஷீ இஸ் அ ஃபார்மர் ஜெர்மன் ஃபாரின் மினிஸ்டர். இப்போ 80th யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 167 votes வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் த வெஸ்டர்ன் யூரோப்பியன் and other groups, WEOG அதிலிருந்து வந்திருக்க ஒரு president and 5th women overall to hold this position. Multilateralism, strengthen the UN effectiveness இதெல்லாம் வந்து she is going to focus. And 193 members இருக்காங்க UNGA-ல. Yeah, that's it. Next வந்து which newly notified scheme aims to boost the domestic electric passengers vehicle manufacturing in India, which is SPMEPCI. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஸ்கீமை பற்றின ஒரு வாட் டு சே ஒரு நோட்டிஃபிகேஷன் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங்காக இந்தியாவில். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த ஸ்கீம் அப்படின்னா ஸ்கீம் டு ப்ரொமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பேசஞ்சர் கார்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுக்கு முன்னாடி FAME 1, FAME 2, PM டிரைவ் ஸ்கீம் அந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நடுவில் வந்து எலக்ட்ரிக் மொபிலைசேஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் லிஸ்டெல்லாம் இருந்துச்சு. அதனுடைய அப்டேஷன்லாம்
தான் வந்து மாற்றிட்டே இருந்தாங்க. செப்டம்பர் 2024 தேர்ட் டைம் நம்ம என்டிஏ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வாட் டே தட் இஸ் பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஃபேம் 1 ஃபேம் 2ன்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து இன் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணிச்சே தவிர பேசஞ்சர் கார்ஸ் அப்படின்னு எங்கேயுமே வந்து சொல்லலை. பட் பிஎம் இ டிரைவ்லலாம் வந்து என்ன மாற்றினாங்க அப்படின்னா ட்ரக்ஸு, கார்ஸ், ஆம்புலன்ஸ் இந்த மாதிரியான ஜென்ரல் டேர்ம்ஸ்க்கும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆம்புலன்ஸஸும் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக பண்ணலாம், ட்ரக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இப்போது there is a scheme to promote manufacturing of electric passenger cars in India. ஸோ இந்த ஸ்கீமை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து சில ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலயமா கன்செஷன்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ்லாம் கன்செஷன்ஸ் கிடைக்கும். க்ரீன் ஃபீல்ட் அண்ட் ப்ரௌன் ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த மேனுஃபேக்சரிங், அந்த ஃபேக்ட்ரி பண்ணுறதுக்காக பில்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக தே ஆர் கோயிங் டு கிவ் சம் கன்செஷன் ஆன் கஸ்டம்ஸ் டியூட்டி. க்ரீன் ஃபீல்டு இந்த சென்ஸ் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான், புதுசாக கட்டுறது இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு பிளான்ட், மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கான கன்செஷனும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. த கோல் இஸ் டு அட்ராக்ட் குளோபல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ், எஸ்பெஷலி டெஸ்லா மாதிரியான மேனுஃபேக்சரர்ஸ். தே ஆர் ஸ்கெப்டிக்கல் டு கெட் இன்சைட் இந்தியா பிகாஸ் ஆஃப் நிறைய என்ன சொல்கிறது, அந்த ப்ராப்ளம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இல்லை, நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது, நிறைய பேருக்கு ப்ரைவ் கொடுக்கணுன்றதே பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அதனால தான் தே ஆர் மேக்கிங் இட் ஈஸி ஃபார் தெம். டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இங்கேயே செட்டப் பண்ணுங்கள், கார்பன் எமிஷனை ரெடியூஸ் பண்ணவும், அதுவும் க்ளீன் மொபிலிட்டி இதெல்லாம் வந்து இட் வில் பி கிவிங். ஸோ இட் இஸ் அ நியூ ஸ்கீம். அதாவது March 15, 2024 தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்போது ஜஸ்ட் லான்ச் மட்டும்தான் இருந்தது. அதுக்கான கைட்லைன்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. பிகாஸ் ஆஃப் அப்கமிங் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது தவிர்த்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் சோஃபார் இருக்குது அப்படின்னா பிஎல்ஐலேயே இருக்குது, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்லேயே வந்து ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஸ்கீம் இருக்குது. நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் பேட்ரி ஸ்டோரேஜ் அதுக்கு இருக்குது. ஃபேம் 2 ஸ்கீம் முடிஞ்சிருச்சு, பட் ஆல்ரெடி இருக்குது. கேபிட்டல் குட் ஸ்கீம் இருக்குது. ஜிஎஸ்டி கன்செஷன் ஆன் பிடபிள்யூடிஸ், ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஸ்கீம், இண்டஸ்ட்ரி 4.0, ஸ்கீம்ஸ் ஃபார் அண்டர்டேக்கிங் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். இதுலேயே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம் அப்படின்னு இருக்குது, விச் இஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் ஸ்கீம். இது வந்து ஸ்டார்டிங்கில் லைக் இந்த ஜூலை டு செப்டம்பர் வரையும் the government will be under election ப்ராசஸில் இருக்கும்போது இந்த இவி மேனுஃபேக்சரிங்லேயோ இல்லை இவி கன்செஷன்லேயோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்போ மட்டும் இந்த இஎம்பிஎஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க செப்டம்பருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்தது தான் இப்போ பிஎம் இ டிரைவ் ஸ்கீம். ஸோ அதில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கீம்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ப்ரொடக்ஷன் இங்கே நடக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் இதில் இருக்காங்க. இதில் என்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கன்னா எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் 4 வீலர் கீழே தான் வரும். ஸோ இது பிஎம் இ டிரைவ்லேயே 4 வீலர்ஸும் கொடுத்துருந்தாங்களே அப்படின்னா ஆமாம், பட் இது தனியாக கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் லிமிட்டட் டு த கம்பெனிஸ் குரூப் வித் மினிமம் ஆட்டோமேட்டிவ் ரெவன்யூ ஆஃப் 10,000 crore. ஸோ அதனால் கம்பெனிஸை பொறுத்து தே ஆர் லிமிட்டிங். இது வந்து மேனுஃபேக்சரிங்காக கொடுக்குறது. பிஎம் இ டிரைவ்லாம் வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஃபுல்லாக ஈவன் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் கூட நீங்கள் லே டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட அவுட்லேயில் ஒதுக்கியிருந்தாங்க. பட் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் கார்ஸ் மேனுஃபேக்சரிங்காகவே. மினிமம் ஆட்டோமேட்டிவ் ரெவன்யூ வந்து எந்த கம்பெனிஸ்லாம் கிடைக்கும், எலிஜிபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றது இருக்குது. ஸோ 10,000 crore மினிமம் ஆட்டோமேட்டிவ் ரெவன்யூ ஃபார் ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரிங்க்கு இருக்கணும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3,000 crore அந்த கம்பெனி வந்து பண்ணியிருந்திருக்கணும். இந்த 3,000 crore வந்து ஃபிக்ஸ்டு அசட்டில் அந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் அ கம்பெனி டு கெட் திஸ் ஸ்கீமோட பெனிஃபிட். இதில் ஃபர்ஸ்ட்டு கஸ்டம்ஸ் டியூட்டி கன்செஷன்னு சொன்னாங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி பில்ட் இன் யூனிட்ஸை வந்து தே கேன் இம்போர்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் பேசஞ்சர் கார்ஸ். அதில் வந்து மினிமம் காஸ்ட் வந்து 35,000 இருக்கணும், USD டாலர்ஸில் இருக்கணும். அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து 15% ரெடியூஸ் பண்ணிடலாங்க. ஸோ தட் இங்கே இந்தியாவில் நீங்கள் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போ இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி டெஸ்லா உள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே கெட் பெனிஃபிட்டட். பிகாஸ் அவங்களோட இப்போ வேறு ப்ராப்ளம் அங்கே ட்ரம்ப்போட ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் ஹிஸ் சேல்ஸுமே வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஹீ மைட் யூஸ் திஸ் எலான் மஸ்க்.
திஸ் பெனிஃபிட் வில் பி அவைலபிள் ஃபார் 5 இயர்ஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பேசிக்காக அதுதானே யோசிப்பாங்க கவர்மெண்ட். ஸோ அண்ட் அப்ரூவல் டேட்டில் இருந்து 5 இயர்ஸ் அண்ட் கேப் ஆஃப் இம்போர்ட், அந்த இம்போர்ட்டுமே வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களோட இது ஃபுல்லாத்தையும் பண்ணிடக்கூடாதுன்னு 8,000 யூனிட் பெர் இயர் மட்டும்தான் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த கன்செஷன் ரிலேட்டடாக. இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்ளிகன்ஸ் மஸ்ட் இன்வெஸ்ட் மினிமம் ஆஃப் 150 crore. இது வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே அந்த கம்பெனி, கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஹேஸ் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த மேனுஃபேக்சரிங் யூனிட் அண்ட் காமர்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் இந்த 3 வருஷத்தில் தே ஹாவ் டு கண்டிப்பாக தே ஹாவ் டு இன்வெஸ்ட். ஸோ இது வந்து பேசிக் ஃபார் த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே இருக்கணும். பட் அது தவிர்த்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 3,000 crore தானே இருக்குது, அது வந்து 4,000 மாறி இருந்திருக்கணும் அடுத்த 3 இயர்ஸ்க்குள்ளே. அண்ட் டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் ரிலேட்டடாகவும் ஒரு இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 25% ஆகுது டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே த கம்பெனி ஹேஸ் டு டூ அண்ட் 50% இது வந்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே மாறி இருக்கணும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஏன் இது கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தமாக நீங்கள் வந்து யூனிட்டையே வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குறீங்க. அண்ட் இங்கே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு காரை உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டம் டியூட்டிஸில் 15% வந்து கன்செஷன் வேலை கொடுக்குறோம். இம்போர்ட் பண்ணி இந்த லூப் ஹோல் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு செல் பண்ணிடக்கூடாதுல்ல. அப்போ இங்கே வரணும், இந்தியாவுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் 25% ஆகுது ஏதாவது நீங்கள் வேல்யூ அடிஷன் இங்கே பண்ணியிருந்துருக்கணும். அது வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணணும். ஸ்லோவாக கூட 3rd இயர்க்குள்ளே நீங்கள் 25% வேல்யூ அடிஷன் பண்ணுறதை கூட நீங்கள் பண்ணலாம். அது வந்து 5 வருஷத்துக்குள்ளே 50% மாறி இருந்திருக்கணும். இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு. நான் இப்போ இங்கே சொன்னேன் இல்லையா, PLI ஸ்கீம், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இல்லையா, அதோட அலைன் ஆகும் இந்த டிவிஏலாம். பிகாஸ் அதுலேயும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து தேர்ட் ஆட்டோமொபைல் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. ஸோ லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மார்க்கெட் இன் த வேர்ல்டு பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் கூட. மார்க்கெட் சைஸ் வந்து கரண்ட்டாக 12.5 lakh crore இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்செஷன் ஸ்கீம், அதுவும் எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இருக்கும்போது டெஸ்லா மாதிரியான கம்பெனிஸ் உள்ளே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனிஸ் சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து கூட இன்னும் உள்ளே வர ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா எய்ம்ஸ் டு பிகம் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் மார்க்கெட் பை 2030. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான கன்செஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் ரிலேட்டடாக நம்ம அதிகமாக அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2030க்குள்ளே நம்மளோட மார்க்கெட் வந்து இப்போ 12.5 lakh crore இருக்குல்ல, இது வந்து 25 lakh crore எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். திஸ் இஸ் 50% வந்து க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஆட்டோமொபைல் செக்டார் மட்டுமே இந்தியாவோட ஜிடிபியில் 7.1% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால தான் இந்த மாதிரியான புது புது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இது தவிர்த்து PLIயோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ACC ஸ்கீம், விச் இஸ் அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் மேனுஃபேக்சரிங்காக, அண்ட் PME டிரைவ் ஸ்கீம், இதுவுமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் அபவுட் த ஸ்கீம். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், Tesla CEO. Probably he might come inside India because of the fight there. So yeah, let's see. So நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருந்தோம் that DigiPin அப்புறம் நம்மளோட அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் as a சர்வீஸாக டேக் பண்ண போகிறாங்க. நம்ம வாட் டு சே டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து அந்த DigiPin அதோட ஃபுல் ஃபார்ம்லாம் அப்போது இல்லை, இட் வாஸ் ஜஸ்ட் அ நியூஸ். ஸோ இப்போ ஃபுல் ஃபார்மாக அந்த அவங்க கொடுத்துருக்க பாலிசியோட ஃபுல் ஃபார்ம் அது என்னது அப்படின்னு டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ that is the Durva policy which was launched by Department of Posts. So in the digital address infrastructure related இந்த Durva policy வந்து launch பண்ணாங்க. அதனுடைய full form என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Digital Hub for Reference and Unified Virtual Address அப்படின்றதா இதனுடைய full form. This is the policy for building digital address infrastructure. ஸோ இதுலேயுமே வந்து துருவா பாலிசியில் நேஷ்னல் லெவல் ஜியோ கோடட் டிஜிட்டல் அட்ரஸ் சிஸ்டமை வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் அக்ராஸ் செக்டார்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இனிமேல் ஒரே பாலிசியில் இருக்கும்.
கன்சென்ட் பேஸ்டு டேட்டா ஷேரிங் தான் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரிசைஸ் சர்வீஸ் டெலிவரிங் எல்லாம் இனிமேல் இருக்க போகுது பிகாஸ் ஆஃப் ஜியோ டேகிங் பண்ண போகிறதுனால. ஸோ இந்த பாலிசி என்னது, டிஜிட்டல் ஹப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிஃபைடு வர்ச்சுவல் அட்ரஸ். இட் இஸ் அ நேஷனல் டிஜிட்டல் அட்ரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ். யூனிக் அசைன்ஸ் பண்ணுவாங்க. ஜியோ கோடட் டிஜிட்டல் அட்ரஸ் வந்து இருக்க போகுது. அக்ராஸ் கவர்னன்ஸ் அண்ட் காமர்ஸ் எல்லாமே இருக்க போகுது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிபின் விச் இஸ் அ டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். ஜியோ ஸ்பேஷியல் டிஜிட்டல் கோட் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் லொக்கேஷனை வந்து ப்ரிசைஸாக இனிமேல் இருக்கும். நம்மளோட அட்ரஸை வந்து இந்த டிஜிட் யூஸ் பண்ணி, இப்போ பின்கோட் அப்படின்றது வந்து நார்மல் பின்கோட் விச் இஸ் இது வரையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. டிஜிபின்னா நம்ம ஜியோ ஸ்பேஷியல், அதாவது எக்ஸாக்டாக இது இந்த இடம் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காகவும் ரோபஸ்ட்டாகவும் இது வந்து ஜியோஸ்பேஷியல் கவர்னன்ஸில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அந்த டைமில் வந்து இது வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் லாஜிஸ்டிக்கல் வந்து எஃபிஷியன்சியோட டெலிவர் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஃப்ரீலி ஆக்சசபிள் பப்ளிக் டொமைனாக தான் இது இருக்க போகுது இது ரெண்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ருவாவே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் இன்டர்ஆப்பரபிள் அண்ட் ஜியோ கோட டிஜிட்டல் அட்ரஸ் சிஸ்டமாக தான் இருக்க போகுது. இதனுடைய கோரே வந்து கான்செப்ட் பேஸ்ட் ஆன் அட்ரஸ் அஸ் அ சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் இந்த த்ருவா இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த மாடல் வேர் அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆஃபர்ட் த்ரூ செக்யூர் ஏபிஐ பேஸ்ட் இன்டர்ஆப்பரபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிஜிட்டல் ஆக்சஸ் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ இது செக்யூராக இருக்க போது. இனிமேல் கவர்னன்ஸ், காமர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லைக் மினிஸ்ட்ரீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஜிட்டல் ஃபவுண்டேஷனில் இட் வில் பி அ பேசிக் திங். ஸோ அதுதான் வந்து இப்போ ஃபுல்லாக என்னன்னு சொல்லியிருக்காங்க. தென் விச் டைகர் காரிடார் வாஸ் ரீசென்ட்லி டிக்ளேர்ட் ஆஸ் குமரம் பீம் கன்சர்வேஷன் ரிசர்வ் பை தெலங்கானா கவர்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் காவால் தடோபா காரிடார். இந்த பர்டிகுலர் கன்சர்வேஷனை வந்து தெலங்கானா தான் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. குமரம் பீம் கன்சர்வேஷன் ரிசர்வ் டைகர் கனெக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக குமரம் பீம் ஆசிஃபாபாத் டிஸ்ட்ரிக்ட் தெலங்கானாவில் இருக்குது. இட் இஸ் இன் த பேங்க்ஸ் ஆஃப் கோதாவரி ரிவர். டெக்கான் பெனின்சுலா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸை வந்து இது பார்ட்டாக இருக்குது. இதில் வந்து பக்கத்துலேயே வந்து தேர் இஸ் ஆல்சோ அன் அனதர் மவுண்டைன் ரேஞ்சஸ். அதோட பேர் வந்து கொடுத்துருக்காங்க சஹ்யாத்ரி அப்படின்ற மவுண்டைன் ரேஞ்சஸ் பக்கத்தில் தான் இந்த ரிசர்வ் இருக்குது. இட் இஸ் நெஸ்டட் இன் வித்தின் த ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்வ் வந்து சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் த சென்ட்ரல் இந்தியன் டைகர் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. அதனுடைய சதர்ன் டிப்பில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டடோபா அதரி அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்குது. இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு அண்ட் வயா இந்திராவதி சத்தீஸ்கரில் ஒரு டைகர் ரிசர்வோடு சேர்ந்து இட் இஸ் ஃபார்மிங் அ காரிடார். ஸோ சதர்ன் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இட் இஸ் த வெஜிடேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டால் ஒரு பிளேஸை வந்து இப்படி அனௌன்ஸ் பண்ண முடியுமா கன்சர்வேஷனாக அப்படின்னா எஸ் தே கேன் டூ. செக்ஷன் 36A ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி தே கேன் அனௌன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கன்சர்வேஷன் ரிசர்வாக தே கேன் அனௌன்ஸ். த ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டூ தட். ஸோ இதன் மூலயமா டைகர் மூவ்மெண்ட் பிட்வீன் த ப்ரொடெக்டட் ஏரியாஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இதில் நிறைய பிளேசஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதனால். அண்ட் தே கேன் ஆல்சோ மேக் ஷுர் சென்ட்ரல் அந்த டைகர் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ரிசர்வை வந்து பாதுகாக்கிற ஒரு பிளேஸாகவும் தே கேன் அனௌன்ஸ். ஸோ தட் டைகர் வந்து இன்னும் ப்ரொடெக்ஷனில் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த இயர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் செக்ஷன் 36A படி தான் கன்சர்வேஷன் ரிசர்வை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைகர் காரிடாரோட நேமும் முக்கியம். குமரம் பீம் ஆசிஃபாபாத் டிஸ்ட்ரிக்டில் தே அனௌன்ஸ்ட் குமரம் பீம் கன்சர்வேஷன் ரிசர்வ். அண்ட் யா தட்ஸ் இட். இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு தடோபா அதரி அப்படின்னு அந்தரி அதோட கனெக்ட் ஆகும். வயா சத்தீஸ்கரில் ஒரு இந்திராவதி அப்படின்னு ஒரு டைகர் ரிசர்வும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் அந்த காரிடார் வில் பி தேர். கிருஷி நிவேஷ் போர்ட்டல் அது நியூலிலாம் லான்ச் பண்ணல, பட் 2024 இதை லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பர்பஸ் ஆஃப் திஸ் போர்ட்டல் இஸ் டு யூனிஃபை த அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீமில் மூலியமாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் லான்ச் த ஸ்கீம். சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மே ஆக்டிவாக இருக்குது. இதில் வந்து ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் டோட்டல் மினிஸ்ட்ரிஸ் 7 மினிஸ்ட்ரிஸ் வந்து இதில் இருக்கிறதாகவும்
17 ஸ்கீம்ஸ் வந்து இதில் இன்டகிரேட் பண்ணியிருக்கதாகவும் 127 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த பர்டிகுலர் போர்ட்டலோட இன்டகிரேட் ஆகிருக்கதாகவும் 10,927 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சோஃபார் ஹேண்டில் பண்ணியிருக்கதாகவும் அந்த ப்ராஜெக்ட்ஸோட ஒர்த் வந்து 504.36,000 crores இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர்லாம் வந்து டைம் டு டைம் தே வில் டேக் கேர். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் ஜாயின்ட் கொலாபரேஷன் பண்ணி தே கேன் டூ. அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மாதிரியான ஸ்கீம்ஸுக்குமே இதில் இருக்குது. அந்த ஐ செட் 17 ஸ்கீம்ஸ் இல்லையா, ஸோ அதில் நிறைய ஸ்கீம்ஸுமே இதில் இருக்குது. ஹர்கல் ஜல் அந்த மாதிரியான சர்டன் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமோடையே இது இன்டகிரேட் ஆகி தான் இருக்குது. பட் இந்த கிருஷ் நிவேஷ் ஓட போர்ட்டலாக இன்னும் என்ன என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அக்ரிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் 14 சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ், 9 ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்தையும் பண்ணணும் வித் இந்த ஒரே ஒரு வாட் டு சே வெப்சைட் மூலயமா, போர்ட்டல் மூலயமான்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் அக்ரிகல்ச்சரோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குமே இது வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும். அண்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புமே வந்து பூஸ்ட் பண்ணும். ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்லாம் இருக்குது, PM குசும் ஸ்கீம் இருக்குது, கிரெடிட் லிங்க்டு ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் இன்டகிரேட் ஆகி தான் இருக்க போகுது. 17 ஸ்கீம்ஸ் கிட்ட இன்டகிரேட் ஆக போகுது. 14 மினிஸ்ட்ரிஸ் இருக்க போகிறாங்க. 300 மோர் ஸ்கீம்ஸை இதில் ஆட் பண்ண போகிறாங்க ஆஃப்டர் த ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இட் வில் பி ஆப்ரேஷனலைஸ்ட். அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நக்ஷா ப்ரோக்ராம், அதனுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு ரிஃபார்ம் அர்பன் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் யூஸிங் ஜியோஸ்பேஷியல் டெக்னாலஜி. ஸோ நம்மளுக்கு ஸ்வமித்வா ஸ்கீம் என்னன்னு தெரியும், அது வந்து ரூரல் ஏரியாஸ்க்குரியது. ஸோ அர்பன் ஏரியாவில் சர்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்கீம் ஆர் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தா அது நக்ஷா தான். ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தானே, ஏன் இப்போ நியூஸில் இருக்குது அப்படின்னா, இதில் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் நக்ஷா அர்பன் லேண்ட் சர்வேவை வந்து பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Department of Land Resources, which is under the Ministry of Rural Development. ஸோ இவங்க தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் ரூரல் டெவலப்மெண்ட்டுன்னு நீங்கள் அன்னைக்கே வந்து கேட்டிருந்துருக்கலாம். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி தே டூ ஹாவ் அந்த சர்வே பண்ணி ஸ்வமித்வா ஸ்கீம் ரிலேட்டடாக சர்வே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் கோயிங் டு டூ ஃபார் அர்பன் லேண்ட் சர்வேவும் அவங்க தான் பண்ண போகிறாங்க. 157 அர்பன் லோக்கல் பாடிஸை வந்து தே ஆர் கோயிங் டு சர்வே. phase 2 ட்ரைனிங் பிகின் ஆயிருக்கு. நக்ஷா ப்ரோக்ராமில் மாடர்னைஸ்ட் அர்பன் லேண்ட் சர்வே வந்து ட்ரோன் அண்ட் GIS பேஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தே ஆர் கோயிங் டு கண்டக்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களோட சேர்த்து NICS அவங்களும் வந்து ஜாயின் பண்ணி தான் இதை பண்ண போகிறாங்க. இந்த நக்ஷாவோட ஃபுல் ஃபார்மும் இருக்குது, நேஷ்னல் ஜியோஸ்பேஷியல் நாலேஜ் பேஸ்ட் லேண்ட் சர்வே ஃபார் அர்பன் ஹேபிட்டட்ஸ் அப்படின்றது தான் நக்ஷாவோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து 2 ஜூன்லேருந்து செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் மட்டும் இல்லாமல் 5 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து 160 மாஸ்டர் ட்ரெயினர்ஸ்லாம் இருக்காங்க ஃபார் நக்ஷா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வில் பி பார்ட்டிசிபேட்டிங். அவங்களுக்கு இந்த 160 ட்ரெயினர்ஸ் வில் be training them. May month ஃபுல்லாகவே அந்த ட்ரைனிங் வந்து போயிருந்திருக்கு. Then this phase of training program will be யார் இனாகுரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸோட செக்ரட்டரியான மனோஜ் ஜோஷி அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். ஸோ அதுதான் 2 ஜூன் அன்றைக்கி நடந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அந்த 5 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் விச் இஸ் லபாஸ்னா முசூலி உத்தரகண்டில், அது ஒன்று. செகண்ட் வந்து யஷ்வந்த்ராவ் சவன் அகாடமி ஆஃப் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் விச் இஸ் யாஷாடா அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் இன் புனே. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நார்த் ஈஸ்ட் ரீஜனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் குவாஹாத்தி அசாமில் இருக்குது. ஃபோர்த் ஒன் இஸ் மகாத்மா காந்தி ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் MGSIPA, அது வந்து சத்தீஸ்கர் பஞ்சாபில் இருக்குது. அண்ட் த ஃபிஃப்த் ஒன் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மைசூர் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அர்பன் லோக்கல்
இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா urban local body officers and field staffs and technical and non-technical practical skills இதெல்லாம் இருக்கணும். They are going to do this high accuracy land survey using the ட்ரோன்ஸ் அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி. இதில் வந்து நக்ஷா ப்ரோக்ராம் பற்றி ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட அர்பன் பாப்புலேஷன் வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸீட் 600 million by 2031. அப்போது மாடர்ன் வெரிஃபையபிள் ஈஸி ஆக்சசபிள் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். அதுக்கு இப்போவே வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் அ மோர் அர்ஜென்ட் தேன் எவர் பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஒரு 5-6 years ஹெட் தான் இருக்குது. ஸோ இந்த நக்ஷா ப்ரோக்ராம் மூலயமா அந்த சேலஞ்சஸ் போல்ட் டெக்னாலஜி ட்ரிவன் அப்ரோச்லாம் வந்து எடுக்கிறாங்க. இது மூலயமா யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்றது முக்கியம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் லேண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் விச் இஸ் அண்டர் த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சர்வே ஆஃப் இந்தியா, NICSI இவங்களோட சேர்த்து MPSC DC அப்படின்றவங்களும் along with them இந்த 5 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்க பீப்புள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. 157 இந்த இதுதான் 157 urban local bodies. இந்த 157மே வந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்குது. 27 ஸ்டேட்ஸு அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸில் இது எல்லாமே இருக்குது. ஸோ தே ஆர் கோயிங் டு டூ திஸ் சர்வே நவ். இதன் மூலயமா என்னென்னா அக்யூரேட் அண்ட் ஆக்சசபிள் urban லேண்ட் ரெக்கார்ட் இருக்கும். பிளானிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபார் அப்கமிங் இயர்ஸில் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெங்களூரில் நடந்த அந்த ஸ்டாம்பீடே வந்து எவ்வளோ நம்மளால் க்ரௌட் மேனேஜ் பண்ண முடியுன்ற ப்ரீ பிளான் இல்லாதது தான் அந்த ஸ்டாம்பீட்கான ரீசன். ஸோ அதனால தான் அதில் யார் அதை ஈவெண்ட் மேனேஜ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அர்பன் பிளானிங் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் இயர்ஸ். நம்ம பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அண்ட் அதுக்கு இந்த மாதிரியான சர்வேஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். 304 ஆஃபீஸர்ஸ் இன் phase 2 இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 160 ட்ரெயினர்ஸ் phase 1 இருந்தவங்க trainers trained in phase 1. ஸோ அவங்கள they will be there. இதுக்காக 194 crore funded pilot launch பண்ணியிருக்காங்க phase 2க்காக. ஸோ that's it because அவங்களுக்கு சேலரிலாம் கொடுக்கணும்ல அதனால. ஸோ that's it for today. If you need to comment and make sure you use the link in the description for upcoming exam cycle for purchasing the bundle and thank you for listening.